அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகலாய சக்கரவர்த்தி பாபர் அவருடைய செயலாளர் மீர்பாகி என்பவர் 1528ஆம் ஆண்டு கட்டப்பட்டது தான் பாபரி பள்ளிவாசல். அது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடையும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தது. ஆனால் 1949ஆம் ஆண்டு யாரோ ஒரு சங்கி ராமருடைய அந்த குழந்தை சிலையில் வந்து இந்த பள்ளிவாசல் வச்சுட்டார். அதிலிருந்து பிரச்சனை தான் ஆரம்பமாயிட்டது. அதுக்கப்புறமா அலகாபாத் நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. 1,50,000 கரசேவர்களால். ஒரு பள்ளிவாசல் இடிக்கிறது அத்தனை கரசேவர்கள் ஒன்று திரண்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை உருவாக்கினார்கள். அதை தடுக்கத்தான் நாங்கள் நீதி கேட்டோம். ஆனால் அந்த நீதிமன்றம் என்ன சொன்னது, இடித்தவர்களுக்கு 2 பங்கு, உரியவர்களுக்கு 1 பங்கு என்று ஒரு அநியாயமான தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். இது பின்பு என்ன செய்தது, இந்த உச்ச நீதிமன்றம் அந்த முழுமையான இடத்துல ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டது. பள்ளிவாசலுக்கு வேறு ஒரு இடத்தை ஒதுக்கி விட்டது. இது அனைத்து இந்திய முஸ்லீம்கள் அல்ல, அனைத்து உலக முஸ்லீம்களின் இதயங்களையும் அது வேறாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.